சென்னையில் இபிஎஸ் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தை முன்னாள் அமைச்சர் தங்கமணி புறக்கணித்தார். விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தை முன்னாள் அமைச்சர் தங்கமணி புறக்கணித்திருக்கிறார். தேர்தல் தோல்வி குறித்தும் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்தும் மாவட்ட வாரியாக எடப்பாடி பழனிசாமி கடந்த 2 வாரமாக ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்றைய தினம் நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல நாமக்கல் மாவட்ட செயலாளர் KTP பாஸ்கர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்துக்குட்பட்ட முக்கிய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே இதுல கலந்திருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை திரு தங்கமணி இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் முன்னாள் அமைச்சர். இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிரிந்த நிலையில SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் அவருடைய ஆதரவாளராக திரு தங்கமணியும் செயல்பட்டு என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து தங்கமணி வகித்து வந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் பொறுப்பு பறிக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி இந்த நடவடிக்கையை எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 2 அணிகளும் ஒன்று சேர்ந்த பிறகும் கூட பழையபடி அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு யாருக்குமே வழங்கப்படவில்லை. தங்கமணி அவர்களுக்கும் அவர் வகித்து வந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு மாறாக அமைப்பு செயலாளர் பொறுப்பு மட்டுமே தான் வழங்கப்பட்டது. எனவே இந்த பொறுப்புகளை நாங்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தனி அணியாக செயல்பட்டவர்கள் எல்லாருமே கூட்டாக சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில கடந்த 2 வார காலமாக தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில தனி அணியாக செயல்பட்டு வந்த முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மற்றும் ராணிப்பேட்டையில மாவட்ட செயலாளராக இருந்த SM சுகுமார் போன்ற சில நிர்வாகிகள் எல்லாம் இந்த கூட்டத்தை புறக்கணித்த நிலையில அந்த வரிசையில் தற்போது தங்கமணியும் இந்த ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.